எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பார்வதி கைமணம்மா. டுடே ஸ்பெஷல்ஸ் அண்ட் கற்பூர சட்னி. நம்ம கற்பூர சட்னி எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கூட உளுத்தம்பருப்பு வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு நமக்கு தேவையானது, நமக்கு எவ்வளோ உளுத்தம்பருப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா சுருக்க வறுத்துட்டு நான் மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். 4 மிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, தேங்காய் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி கற்பூரவள்ளி சளிக்கு நல்லது. துவையில் அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சட்னி, இட்லி, தோசை அதுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு. இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கற்பூரவள்ளி சட்னி ரெடிங்க. இட்லி கற்பூரவள்ளி சட்னி. கற்பூரவள்ளி ரொம்ப உடம்புக்கு நல்லது, சளிக்கு நல்லது. நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.